நம்மளில் சிலவங்களுக்கு ரொம்ப ஃபிக்ஸடாக சில ஐடியாஸ் வச்சுருப்பாங்க, சில பிரின்சிபல்ஸ், சில தத்துவங்கள். காலையில் 4 மணிக்கு எந்திரிக்கணும்னா 4 மணிக்கு தான் எந்திரிக்கணும். முன்ன பின்ன கொஞ்சம் மாறினாலும் அவங்களுக்கு பிடிக்கிறதில்ல. ஏன்னா அவங்களுக்கு அந்த 4 மணிக்கு எந்திரிக்கும் போது அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கிறதுனால நமக்கு நிறைய நன்மைகள் உண்டாகுதுன்னு அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக அதில் நம்பிக்கை வச்சுருக்காங்க. அதே மாதிரி இப்போ எந்திரிக்கிறது ஒரு விஷயத்தில் இல்லை, எல்லா விஷயத்துக்குமே இத்தனை மணிக்கு தான் குளிக்கணும், இத்தனை மணிக்கு இன்னது தான் சாப்பிட்ணும், பிரேக்ஃபாஸ்ட்னால் இது தான் இருக்கணும், லஞ்சுனால் இப்படி இருக்கணும், டின்னர்னால் இப்படி இருக்கணும், இத்தனை மணிக்கு ஆஃபீஸ் போகணும், இத்தனை மணிக்கு திரும்பி வரணும், எல்லாத்துக்கும் ரிஜிடாக ஒரு சட்டம் போட்டு அந்த சட்டத்துக்குள்ளே அவங்க வாழ்க்கையை நடத்துகிறாங்க. அதில் அவங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை. நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது தான் நமக்கு ரொம்ப கஷ்டமாக தோணும். ஏன்னா அவங்களுக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. ஏன்னா அவங்க அதில் ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காங்க. அவங்களுக்கு அசையாத நம்பிக்கை இருக்குது. இந்த மாதிரி நான் இன்னைக்கு தினமும் வாழ்ந்தேன்னா எனக்கு நல்ல 120 வயசு வரைக்கும் வாழலாம், ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்னு அவங்க பண்ணிட்டு போகிறாங்க. அதில் ஓகே, நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் என்னென்னா அவங்களுக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் இருக்கிறதுனால அவங்கள சுற்றி இருக்கவங்களையும் இந்த மாதிரி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. இங்கே தான் பிரச்சனையே வருது. இது ஒரு லெவலுக்கு மேலே போகும்போது அவங்களுக்கு தொந்தரவாக இருக்கோ இல்லையோ சுற்றி இருக்கவங்களுக்கெல்லாம் பெரிய தலைவேதனையாக மாறுது. இது ஒரு எல்லை கடந்த ஒரு திங்கிங். ஆனால் இந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் ஃப்ளவர் ரெமிடிஸ் கொடுத்து அவங்கள நார்மல் ஆக்கிறதுக்கு முடியும். அதுதான் நான் இங்கே சொல்ல வர்ற விஷயம்.